வெல்கம் டு Desperate Academy. Good morning to all. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்கிங்கில் ரீசனிங்கோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றதும் தென் அதில் வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய டாபிக் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கு ப்ரிலிம்ஸ் எந்த ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ரிலிம்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதோட வெயிட்டேஜ் தான் இருக்கிறதுலே நமக்கு என்னவாக இருக்கும்னா அதிக மார்க்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது 20 மினிட்ஸ் இருக்கும். பேங்கிங்கில் ரீசனிங் வந்து 20 மினிட்ஸ் செக்ஷனல் வைஸ் தான் நமக்கு டைமிங் இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் வந்து நமக்கு ஆப்டி, 20 மினிட்ஸ் ரீசனிங், 20 மினிட்ஸ் இங்கிலீஷ். ஓகேவா? இதில் வந்துட்டு 35 கொஷின்ஸ் இருக்கும். தென் ரீசனிங்கில் 35 கொஷின்ஸ் இருக்கும், இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 35 கொஷின்ஸில் மேக்ஸிமமாக நமக்கு அதிகமாக என்ன டாபிக் நமக்கு வரும் அப்படின்னா, சீட்டிங்கில் இருந்து மட்டும் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு வரும்னா 15 to 20 மார்க்ஸ் கிட்ட நமக்கு வெயிட்டேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ மினிமம் 15லேருந்து மேக்ஸிமம் 20 மார்க்ஸ் வரைக்குமே நமக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்லேருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பிகினிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு சம்ம சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவர் வரைக்குமே நமக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ எப்போ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக போடுவோன்னா, நிறைய ப்ராக்டிஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய கொஷின்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயரோட கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும் வித்தின் த டைம்குள்ளே. ஓகேவா? ஸோ பிகினிங்கில் என்னென்னு சொல்லியிருக்கோம், ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ஒரு சம்க்கு நமக்கு டைம் எடுக்கும். அதே நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களோட டைம் எவ்வளோ ரிலீஸ் ஆகும்னா 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா ஒரு சம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டைம் நம்ம 20 மினிட்ஸ்க்குள்ளே 35 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், ரீசனிங்கில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா என்னவா இருக்கும், 20 கொஷின்ஸ் வந்துட்டு ரிமைனிங் டாப்பிக்லேருந்து வரும். ரிமைனிங் கண்டிப்பாக என்னவா இருக்கும், அந்த 15 கொஷின் அப்படின்றது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்து தான் வரும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சீட்டிங்குள்ளே போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த சம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே போடும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஸ்டக் ஆயிரும். தென் அடுத்த இதுக்கு நம்ம மூவ் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல இருந்து நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூவ் பண்ண மாட்டோம். இவ்வளோ தூரம் போட்டோமே, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் சொல்லிட்டு நம்ம போட்டுகிட்டே இருக்க மாட்டோம். ஸோ அந்த டென்ஷனில் என்ன ஆயிரும்னா நமக்கு அந்த டைமும் எண்ட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணணும்னா, ரிமைனிங் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் முடிச்சுட்டு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு 10 மினிட்ஸில் என்ன பண்ணணும்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம வரணும். அதில் மேக்ஸிமம் 15 to 20 கொஷின்ஸ் வரைக்குமே நமக்கு சீட்டிங்லேருந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு அப்போ என்ன அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு 3 to 4 மினிட்ஸ், ரிமைனிங் அதை பேஸ் பண்ணி கீழே ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, செட் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு 1 மினிட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமாக இருக்கும். ஏன்னா வெயிட்டேஜான டாபிக் அப்படின்றது இதுதான். ஸோ இதில் என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்குது, என்ன டைப் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான டைப்ஸ் அதில் வரும் அப்படின்னா, லீனியர் பேசிஸில் நமக்கு இருக்கும், லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படின்னா எனக்கு ஒரு ரோ வைஸில் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி லீனியர் ரோவாக கொடுத்துருவாங்க, இல்லை ஸ்ட்ரைட் லைனில் கொடுத்துட்டு எனக்கு அதில் எப்படி இருக்கும்னா, இது என்னோட லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும், இது ரைட் ஹேண்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஸோ எனக்கு லீனியர் ரோவாக இருக்கும்போது அவங்கெல்லாம் என்ன டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நார்த் டேரக்ஷன், சவுத் டேரக்ஷன் நம்ம அதிகமாக இதில் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ நார்த்தாக இருந்ததுன்னா நமக்கு இப்படி இருக்கும், சவுத்தாக இருந்ததுன்னா இப்படி இருக்கும். அப்போ நார்த் டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட லெஃப்டாக இருக்கும், இது நமக்கு ரைட்டாக இருக்கும். சவுத் டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு வந்துடும், இது வந்துட்டு நமக்கு ரைட்டாக இருக்கும், இது லெஃப்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்போது ஒரு லீனியர் ரோவில் இருக்கக்கூடிய எல்லா பர்சனுமே எனக்கு நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ஷன் மென்ஷன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் மென்ஷன் பண்ணலன்னா நம்ம டிஃபால்ட்டாக நார்த் டேரக்ஷனை வச்சு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா எனக்கு கொஷினில் நார்த்தை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இது நமக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும், இது நமக்கு ரைட் ஹேண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரீர் எண்ட் அப்படின்ற ஒரு வேர்டுமே கொடுப்பாங்க. ரீர் எண்ட் அப்படின்னாலுமே நமக்கு என்ன இருக்கும்னா கடைசியாக என்ன எண்ட் முடியுதோ அதுதான் ரீர் எண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே சவுத் டேரக்ஷனாக பொறுத்து இருந்தது அப்படின்னா நமக்கு அப்படியே மாற்றி வரும், இது நமக்கு ரைட்டாக இருக்கும், இது லெஃப்டாக இருக்கும். ஸோ லீனியரில் இதில் வேறு என்ன மாதிரியான இருக்குன்னா, எனக்கு கொஸ்டின் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த ரோவில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அன்சர்டைன் பேசிஸில் கொடுப்பாங்க. அந்த ரோவில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னே தெரியாது, நம்மளாம் அந்த சம்ம சால்வ் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே அதிகமாக இந்த லீனியர் ரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சர்க்கிள் பேசிஸில் நமக்கு இருக்கும். சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா,
ஸோ இந்த பேசிஸில் நம்ம போடுவோம் சர்க்கிள் பேசிஸ் வரைக்கும். ஸோ எப்படி என்ன மாதிரி இருக்குன்னா எனக்கு அந்த பர்சன் எல்லாமே இன்சைடை பேஸ் பண்ணியிருக்காங்க இல்லை அவுட் சைடை பேஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கொஷினில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இன்சைடை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம். இதுதானே சென்டர். அப்போ இன்சைட் அப்படின்றப்போ அங்கே இருக்கக்கூடிய 8 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 8 மெம்பர்ஸுமே என்ன வருவாங்க, சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது நம்மளோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இதுவே அவுட் சைடுனாலும் அவே ஃப்ரம் தி சென்டர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ கொஷினில் ஒன்று அவுட் சைடு எனக்கு கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா அவே ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ போடும்போது நமக்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னா அதே சர்க்கிள் போட்டுட்டு அவே ஃப்ரம் த சென்டர் இதான சென்டர். அப்போ சென்டர்லேருந்து அவேவாக இருக்கும்போது எல்லாருமே எப்படி இருப்பாங்க, அவுட் சைடை ஃபேஸ் பண்ணி இந்த டேரக்ஷனில் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இன்சைடாக இருக்கும்போது நமக்கு நார்த்தை வச்சு நம்ம மூவ் பண்ணணும். நார்த் டேரக்ஷன் இருக்கும். அப்போ நமக்கு இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே லெஃப்ட் டேரக்ஷனாக இருக்கும், இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே ரைட் டேரக்ஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? அதே வந்துட்டு அவுட் சைடில் இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு இங்கிட்டு மூவ் ஆகும்போது என்னவா இருக்கும்னா ரைட்டாக இருக்கும், இந்த சைடு மூவ் ஆகும்போது நமக்கு லெஃப்ட் டேரக்ஷன் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்கும்போது நமக்கு டேரக்ஷன்ஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இன்சைடு ஓகே, அவுட் சைடு ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு பிஓ லெவல் சம்ஸ்லாம் போகும்போது எனக்கு டேரக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணி சம் கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பர்சன் எனக்கு இன்சைடை பேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அவுட் சைடை பேஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு சர்க்கிளில் 8 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இன்சைடை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 4 பேர் அவுட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மிங்கிள் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்சைடையும் அவுட் சைடும் சொல்லிட்டு மிங்கிள் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது எந்த பர்சன் என்ன டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இது மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்க்கிள் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் லெவலில் அதிகமாக கேட்பாங்க, சர்க்கிள் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சீட்டிங் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயர் பேசிஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வரும். இப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னா ஸோ ஸ்கொயரில் இதுதான் இருக்கும். நமக்கு இதில் நமக்கு தெரியக்கூடிய கீவேர்டு என்ன அப்படின்னா எட்ஜ்னா என்ன, எட்ஜ் அப்படின்றது இதை தான் நம்ம எட்ஜுன்னு சொல்லுவோம். ஓகேவா? கார்னர்ன்றது இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி மிடில் அப்படின்னாலும் இதுதான், சென்டர் இருக்குல்ல அதை தான் மிடில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே சென்டரில் இருக்கக்கூடியதை எட்ஜுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி மிடில் அப்படின்னு சொல்லுவோம். கார்னர் அப்படின்னு இருக்கும்போது ஸோ இந்த சைடை தான் நம்ம கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா எட்ஜையும் கார்னரையும் சேம்னு நினச்சிட்டு சம வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எட்ஜும் மிடில் அப்படின்ற வேர்டு தான் நமக்கு சேமாக இருக்கும். கார்னர் அப்படின்றது இதை தான் மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் வேறு எப்படி வரும்னா ஒரு 8% இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருவாங்க கிவன் இன்ஃபர்மேஷனில் 4 பேர் வந்துட்டு எனக்கு இன்சைடை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 4 பேர் அவுட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருமே எனக்கு இன்சைடை மட்டும்தான் இருக்காங்கன்ற மாதிரி கொடுப்பாங்க, இல்லைனா எல்லாரும் அவுட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இருக்கும்போது கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பேரா கொடுப்பாங்களே அதில் என்ன பேஸ் பண்ணியிருக்காங்கன்றத கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு தான் அடுத்து நம்ம கொஷின் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் இதுலேயே நமக்கு 2 பேசிஸில் வரும். கார்னரில் இருக்கிற மாதிரி கார்னர் அண்ட் எட்ஜில் இருக்கிற மாதிரி நமக்கு கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஸோ 8% இருக்காங்க அப்படின்னா அந்த 8% இப்போ அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொன்று சப்போஸ் என்ன கொடுப்பாங்கன்னா எனக்கு ஸ்கொயரில் மிடில் மட்டும் 2 பேராக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இது வந்து நமக்கு ஸ்கொயராக இருக்குமா, மிடில் மட்டும் 2 பேர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் டயக்ராமோடது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர்னா இதுதான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு டிஃபால்ட்டாக இந்த டயக்ராமை போட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது என்ன தெளிவாக நம்ம போடணும்னா கொஷினில் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஸோ இந்த டயக்ராமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு பேரலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடியதெல்லாம் கார்னரில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் நமக்கு டேரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, லெஃப்ட்டில் இருக்காங்களா ரைட்டில் இருக்காங்கன்ற மாதிரி, நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நமக்கு டேரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுபடி நம்ம இது மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா எப்படியே நமக்கு ஸ்கொயரில் என்ன பேசிஸில் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி அப்படியே என்ன இருக்குன்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரெக்டாங்கிளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளே இதே பேசிஸில் தான் என்ன இருக்குன்னா கார்னரில் உட்காந்துருப்பாங்க, அதே மாதிரி மிடில்லையும் பர்சன்ஸ் உட்காந்துருப்பாங்க. அடுத்து கிவன் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அவே ஃப்ரம் த சென்டரா இல்லை இன்சைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அவே ஃப்ரம் த சென்டர்னா என்ன பண்ணணும், நம்ம அவுட் சைடை நோக்கி போடுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகேவா? இதுவே வந்துட்டு இன்சைட் அப்படின்னா நமக்கு வந்துட்டு உள்ள சென்டரை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம போடுவோம் டேரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அரேஞ்ச் மட்டுமே ரெண்டுமே சிமிலராக நமக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்தது இருக்கக்கூடியது வந்துட்டு ட்ரையாங்கிள் பேசிஸில் நமக்கு இருக்கும். ட்ரையாங்கிளும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எப்படி
கேட்பாங்கன்னா ட்ரையாங்கிள் பேசிஸில் நமக்கு வரும்போது இப்படி தான் நம்ம போடுவோம் கரெக்டாக. ஸோ இந்த ட்ரையாங்கிளுமே இந்த பார்ட்டுன்றது நமக்கு என்ன மென்ஷன் பண்ணணும்னா எட்ஜ் இல்லையா, மிடில் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடம் தான் என்னவா இருக்கும், கார்னராக இருக்கும் நமக்கு. ஓகேவா. ஸோ இதுலேயுமே 2 விதத்தில் நமக்கு இருக்கும். கொடுத்துருக்கக்கூடிய கிவன் இன்ஃபர்மேஷனில் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு கார்னரை ஃபேஸ் பண்ணி 3 பேர் இருப்பாங்க, தென் மிடில் இருந்து 3 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி டயக்ராம் போடுவோம், ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டுருவோம் கரெக்டாக. ஸோ இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னா, நம்மளோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜிலேயே எல்லாமே பேரலாக சிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட டயக்ராம் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் நமக்கு டேரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லாரும் இதில் எப்படியெல்லாம் வரலாம்னா, எல்லாமே இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா எல்லாருமே அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா மிங்கிள் பண்ணி வரும். எனக்கு டேரக்ஷனே கொடுக்காம நம்ம தான் அந்த டேரக்ஷனை கண்டுபிடிக்கிற மாதிரியே வரும். ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லீனியர் ரோ கொடுப்போம்ல, கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த லீனியரில் நமக்கு ஒரு சிங்கிள் லைன்லையும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு 2ஆக கேட்கலாம். ஓகேவா. பேரலாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே லீனியரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ அப்படி இந்த மாதிரி நம்ம டபுள் லைன் போடும்போது இது வந்துட்டு எப்போவுமே நமக்கு சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும், இது வந்து எப்போவுமே நார்த்தை ஃபேஸ் பண்ணிக்கூடியதாக இருக்கும். நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போதே பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, 2 பாசிபிலிட்டிஸ் வச்சு பிரித்து போட்டோன்னா செம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஒரே டயக்ராமை போட்டுட்டு அதிலேயே அடிச்சு போடும்போது என்ன ஆகும், நமக்கு எந்த இடத்துல என்ன வேல்யூஸ் போட்டோம், என்ன நம்பரை போட்டோன்றதே நமக்கு தெரியாது. ஓகேவா. அதில் நமக்கு டைம் நிறைய எடுத்துரும். அப்போது அந்த சம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 2 பாசிபிலிட்டிஸாக பிரித்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா செம்ம நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி இங்கே இருக்கும், சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா. நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு இது லெஃப்ட்டாக இருக்கும், இது வந்து ரைட்டாக இருக்கும். இதுவே சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது இது ரைட்டாக இருக்கும், இது லெஃப்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் ஈச் ஃபேஸிங் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய மெம்பர் என்னவா இருப்பாங்கன்னா, ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இவங்களோட ரைட்டில் எனக்கு இந்த பர்சன் இருக்காங்க அப்படின்றப்போ நமக்கு அது என்ன டேரக்ஷனில் வருமோ நம்ம அது போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட ரைட்டில் இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்றப்போ இங்கே ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட். என்னென்ன லீனியர் பேஸ் பண்ணியிருக்கும், லீனியர்னாலும் ஸ்ட்ரைட் லைன்னாலும் ஒன்று தான். ஓகேவா. ஸோ லீனியரில் எனக்கு சிங்கிள் ரோவாக கொடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய 2 ரோவாக கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு டேரக்ஷன் தான் முக்கியமாக இருக்கும். அடுத்தது சர்க்கிள் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ சர்க்கிள் பேஸ் பண்ணியிருக்கும் போது அவுட் சைட் சர்க்கிள் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா இன்சைடை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி கொடுப்பாங்க, இல்லைனா டேரக்ஷனே கொடுக்காம நம்ம தான் டேரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. அடுத்தது ரெக்டாங்கிளும் ஸ்கொயருமே வந்துட்டு ஒரே மாதிரி மாடலாக தான் இருக்கும். தென் அடுத்தது ட்ரையாங்கிள். ஸோ மேக்ஸிமம் சீட்டிங் அரேஞ்சில் இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து இதுதான். ஓகேவா. ஸோ இப்போது என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போது எனக்கு கொஷினில் வந்துட்டு இப்போ ஒரு சர்க்கிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சர்க்கிளில் எனக்கு ஏபி அப்படின்ற ஒரு 4 ஏபி அப்படின்ற ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் ஒரு 4 கேப் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி சிடி அப்படின்னு ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் எனக்கு 2 கேப் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போது இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது, இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா. அப்போ இது ரெண்டில் நமக்கு எதுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா, எது ஃபஸ்ட்டு லாங் கேப்பில் இருக்கோ அதுதான் நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு 1 2 3 4 இங்கே இப்போ நான் இங்கே ஏ போடுறேன், இந்த இடத்துல பி போடுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு லார்ஜ் கேப்பாக வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா பாசிபிலிட்டிஸ்ன்றது ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. இதுவே நான் சிக்கும் டிக்கும் எடுத்தேன்னா நான் 2 என்ன பண்ணணும், இங்கே 2 இங்கே 2ன்னு சொல்லிட்டு எனக்கு போடும்போது பாசிபிலிட்டிஸ் அந்த இடத்துல 2 பாசிபிலிட்டி வரக்கூடிய இடத்துல 4 பாசிபிலிட்டியாக நமக்கு காட்டும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்னா, லாங் கேப் எங்கே இருக்கோ அந்த இடத்த பார்த்து தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா. தென் வந்துட்டு நெய்பர் கீவேர்டு இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த சம் அப்ரோச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதற்கான கீவேர்டு என்னென்னு தெரியணும், அதில் இருக்கக்கூடிய மீனிங் தெரிஞ்சால் தான் அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அந்த கீவேர்டு மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த லைனில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க அதோட மீனிங் தெரியாமலே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை சால்வ் பண்ணுறப்ப தப்பு பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கான கீவேர்டு இம்பார்ட்டன்ட் கீவேர்டுன்னு கொடுக்கலாம். ஒரு 2 சென்டென்ஸை கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது நடுவில் அண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு வந்துட்டு ஒரு 2 சென்டென்ஸ் மெர்ஜ் பண்ணி வருது. அப்போ நடுவில் நமக்கு என்னவா இருக்கும், அண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுக்குறாங்க, இல்லை அப்படின்னா பட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை இஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வருது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபாலோ ஆகுதுன்னா, ஸோ இந்த வேர்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டில் அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ அண்டுன்னு வந்ததுன்னா இப்போ எனக்கு இங்கே ஏன்ற இப்போது ஏ இஸ் adjacent to பி அப்படின்னு எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ இங்கே எனக்கு அதுக்கப்புறம் அண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே, அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த அண்டுன்ற அதுக்கப்புறம் எனக்கு வேர்டு வருது இல்லையா, ஸோ அப்போ அது யாரை பற்றி மென்ஷன் பண்ணுதுன்னா, எனக்கு பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு அதுக்கப்புறம் வரும். ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல கொடுக்கும்போது இவங்கள சொல்கிறாங்களா இல்லை இவங்கள சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வரும் இல்லையா. அண்டு பட்டு இஸ் இந்த மாதிரி எது கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் வந்திருந்தாலுமே நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்சனோட இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு ஃபாலோ ஆகுதுன்னு அப்படி எழுத்தோம். ஓகேவா? ஸோ தென் இன்னொன்று WH வேர்ட்ஸ், ஹூ, ஹூஸ், ஹூம். ஸோ இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி எனக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதையே நம்ம வச்சுப்போம், ஏ இஸ் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேர்டு இருக்குது. தென் இங்கே ஒரு சென்டென்ஸ் கண்டினியூ ஆகுது. ஓகேவா? அப்போது இந்த ஹூ அப்படின்ற ஒரு வேர்டு இங்கே வருது அப்படின்னா இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, அது பக்கத்தில் இமீடியட்டாக ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, பீன்ற ஒரு பர்சன் தானே இமீடியட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே நமக்கு கண்டினியூ ஆகும். புரியுதா? ஸோ அண்டு பட் இஸ் இதெல்லாமே வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பர்சனை நமக்கு மென்ஷன் பண்ணும். இதுவே ஹூ, ஹூஸ், ஹூம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் இமீடியட்டாக அதை ஃபாலோ பண்ணி உடனே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாரோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு அடுத்த ஃபாலோ ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு கொஷினில் நமக்கு அட்ஜசன்ட், நெய்பர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள மென்ஷன் பண்ணும். இப்போது ஏ இஸ் அட்ஜசன்ட் டு பி, ஏ இஸ் நெய்பர் ஆஃப் பி இப்படிலாம் வருதுன்னா எனக்கு ஏவும் பியும் எப்படி இருக்கும், பக்கத்தில் இருக்கும், இப்படி இருக்கலாம் இல்லை இப்படி இருக்கலாம். ஸோ அப்போது இதுதான் அதுக்கான மீனிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ லெஃப்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அந்த டேரக்ஷனை பொறுத்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு அபவ்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு மேலே இருக்கிறதா அர்த்தம். பிலோன்னு கொடுக்குறாங்கன்னா கீழே, அந்த இடத்துல எப்போனா ஜஸ்ட் அபவ், ஜஸ்ட் பிலோ அப்படின்னு வராத வரைக்கும். சப்போஸ் கொஸ்டினில் நமக்கு ஜஸ்ட் அபவ்னு வந்துச்சுன்னா உடனே மேலே, ஜஸ்ட் பிலோன்னு வந்துச்சுன்னா உடனே கீழே, இமீடியட் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ஜஸ்ட்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதுவும் இமீடியட் அப்படின்ற இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நமக்கு சிமிலராக இருக்கும். அதாவது அதை ஃபாலோ பண்ணி உடனே அடுத்தடுத்து நமக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெய்பர், அட்ஜசன்ட் இது ரெண்டுமே ஒன்று. அதே மாதிரி இமீடியட், ஜஸ்ட் அப்படின்னு கேட்டாலும் ஓகே. பிட்வீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் பிட்வீன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நடுவில் இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் எனக்கு 2 பேர் இருக்காங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் எனக்கு 2 பேர் இப்படி இருக்கலாம், இல்லை அப்படின்னா இப்படி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களா ஒரு கன்ஃபார்மாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏபி நடுவில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே நம்ம ஒரு பாசிபிலிட்டிஸில் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணக்கூடாது, சீட்டிங்காக இருந்தாலும் சரி, பசிலாக இருந்தாலும் சரி, அசம்ஷனில் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கக்கூடாது. ஓகே? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் கான்செப்ட் இதுதான். ஸோ நிறைய கொஷின்ஸ் இதில் சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ரீவியஸ் இயரோட கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.